அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மிளகாய்த்தூள் குழம்புக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான குருமா, அதுக்கப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, எல்லா வகையான குழம்புக்குமே இதை நம்ம போட்டுக்கலாம். வறுக்கிறதுக்கு கூட நம்ம இந்த மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு குண்டு மிளகாய் தான் எடுத்திருக்கேன். குண்டு மிளகாய் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தனியா 3/4 கிலோ எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் 50 கிராம் கறிமஞ்சளை நம்ம அப்படியே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 25 கிராம் வெந்தயம். இதையெல்லாம் நம்ம நல்லா கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். இதை நல்லா வறுக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுக்கிட்டா சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எப்படி இருக்குது பாருங்கள். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு. குண்டு மிளகாய் போட்டாக்கா நல்லா மிளகாத்தூள் நல்லா நிறைய வரும், நல்லா காணும், நல்லா திக்னஸ் கொடுக்கும். தனியாகவும் நம்ம ஒரு 3/4 கிலோ தான் போட்டிருக்கோம். மிளகாய் 1/2 கிலோ போட்டிருக்கோம், தனியா 3/4 கிலோ போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.